ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோலர் கோஸ்டர் எபிசோட் 2 பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்ட்டியில் பயங்கரமாக கலவரமாக இருந்துச்சு. இவங்களும் யாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பியூருக்கு கால் பண்ணி பார்த்தாங்க. பட் அங்கே கால் போனாலும் அவங்க எடுக்கிற நிலைமையில இல்லை. ஸோ இப்போ அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்புறத யார் கவனிக்கிறாங்க? ஸோ பின்னாடியே போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. நீங்கள் உங்கள் மனசில் என்னதாம்மா நினச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி யாருக்காவது சந்தோஷம் கொடுக்குற எண்ணம் உங்க மனசுல கொஞ்சமாவது இருக்கா? ஒரு பொண்ணு நம்ம வீடு தேடி வந்தா அவளை இப்படியாக அசிங்கப்படுத்தி அனுப்புவீங்கன்னு அவன் மனசை இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களேன்னு சொல்லி இவ டென்ஷன் ஆவ. அதுக்கு அவங்க அம்மா டக்குன்னு யோசிக்காம, என்ன அவ இப்ப கஷ்டப்பட்டா என்னாச்சு? கஷ்டப்பட்டுட்டோம், அவ கஷ்டப்படுறதுனால இப்ப என்ன அங்க மாறி போச்சு சொல்லு அப்படின்னு இவங்க கத்த. அதுக்கு யாரு இங்க ஏன் இப்படி பண்ணீங்க பியூர்ன்னு சொல்லி கேட்டா, அப்படிதான் பண்ணுவேன். நீ ரியாலிட்டியை புரிஞ்சுக்காம உன் ஹஸ்பண்ட் கூட நெருங்காம இந்த மாதிரி நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா நான் இப்படி தாண்டி பண்ணுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன். நமக்காக நம்ம லைஃப்காக அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவரை புரிஞ்சுக்காம நீ யாரோ ஒரு ஆளுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமாவே இல்லையா? நம்ம உங்க அப்பா நம்மளை விட்டுட்டு போகும்போது அனாதையா நின்றுட்டு இருந்தோம். நமக்கு ஆதரவும் கொடுத்து நம்ம கடனையும் அடிச்சு உன்னையும் கல்யாணம் பண்ணி இங்க இப்படி மகாராணி மாதிரி வச்சிருக்காரு. அவருக்கு நீ செய்யறது இவ்வளோதானா சி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பாயிண்டா பேசி இவங்க வாயை அடைச்சிட்டு போயிடுறாங்க. அவங்களும் அப்படியே ஒன்றுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பியூரை பார்த்தீங்கன்னா பியூருக்கு இந்த வெட் கிளாத்லாம் வச்சு இவங்க அழகாக தொடச்சி விடுறாங்க. அப்போ அப்படியே கிட்ட போயிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பியூரு அப்படியே லாஃப்டையே பார்க்குறாங்க. ஏன் இப்படியே பார்க்குற, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, எனக்கு இவ்வளோ குடிச்சிருக்கும் போதும் உன்னை பார்த்தா அடக்கி விட்டா இருக்கு, கடிச்சு சாப்பிட்ணும் போல இருக்கு. எப்படி தான் ஒரு பொண்ணால் எல்லா சுச்சுவேஷன்லேயும் அழகாக இருக்க முடியுமோ தெரியலையம்மான்னு சொல்லிட்டு லாஃப்ட் சொல்ல, அதுக்கு பியூரு, சரி என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கானே மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கும் இவங்க ஸ்மைல் பண்ணிட்டு எழுந்து போகலான்னு போகும்போது அவங்கள பிடிச்சி கிட்ட இழுக்கிறாங்க. இவங்க மேலே வந்து பொத்துன்னு விழுந்துடுறாங்க. சரி ரொமான்ஸ் நடக்க போதுன்னு நினச்சா அதுதான் கிடையாது. தேங்க்யூன்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள நல்லா தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க லாஃப்ட்டு. மார்னிங் எழுந்திருக்கும் போதே இவங்கக்கிட்ட ஒரு செயின் கையில் கிடைக்கிது. அந்த செயின் லாஃப்டோடது எல்லுன்னு போட்டு அந்த செயின். இப்போ அப்படியே அந்த செயினை பார்த்தது இவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு பார்ட்டியில் இவங்க பார்த்தது இந்த செயினை தான். அந்த செயினை போட்டிருந்த பொண்ணு நம்ம லாஃப்ட் தான். அது தெரிஞ்சதும் இவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஏதோ சவுண்டு கேட்குது, லாஃப்டாக தான் இருக்குன்னு எழுந்து போய் பார்த்தா அது லாஃப்ட் கிடையாது. அங்கே இருக்கிறது யாரு, இவங்களை கவனிக்கிறதுக்காக முத நாள் நைட் அங்கே அப்படி ஆச்சு இல்லை. ஸோ இவங்களை கவனிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எழுந்திருக்க லேட் ஆகும்னு நினச்சேன், பரவாயில்லையே சீக்கிரம் எழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் உட்காந்து ஒரு இடத்துல பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது யார் பியூர்கிட்ட ரொம்பவே சாரி கேட்குறாங்க. ப்ராமிஸ், அதை நான் ஆர்டர் பண்ணல, அன்னைக்கு நீ அங்கே வருவங்கிறது கூட எனக்கு தெரியாது, நிஜமாவே நீ அங்கே இருப்ப, உன்னை அங்கே வர வச்சு இப்படி அசிங்கப்படுத்தணும் இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு மேரேஜ் ஆன நாள்லேருந்து உன்னை அந்த மேரேஜ் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நினைக்காதன்னு சொல்லிட்டு இவங்க பேச, அதுக்கு அவங்க, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? சரி நான் வந்துட்டேன், அங்கே அத்தனை பேர் முன்னாடி உங்கள் அம்மா என்ன அப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்களே, ஒரு வார்த்தை எனக்காக சொல்லு, ஒரு வார்த்தை எனக்காக உன்னால் பேச முடியாதா? ஏன் அப்படி பேசாமல் உன்னால் இருக்க முடியாதா? அத்தனை பேர் முன்னாடி உன்னால் பேச முடியாத அளவுக்கு நீ என்ன குழந்தையா? யாருமே அங்கே நீ உனக்கு மரியாதை தர மாட்டாங்களா? உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்களா? எனக்காக நீ என்னைக்கு தான் பேசுவ? உங்கள் அம்மா கிட்டேயும் பேசல, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியும் பேசல, என்னைக்கு தான் எனக்காக பேசுவேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி பேச, அதுக்கு யாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பியூர், அத்தனை பேர் முன்னாடி நான் என்ன பண்ண முடியும்? பார்த்தேன் உன் ஹஸ்பண்ட் கூட கை கோத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக ஃபன்னாக, நான் வந்ததும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே எல்லாம், அப்புறம் நான் கிளம்புனதுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்களே, அதானே அங்கே நடந்துச்சு சொல்லுன்னு சொல்லி பியூர் கேட்டதும் யாருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நான் சொன்னால் கேளு பியூர், என் மனசை கஷ்டப்படுத்தாது. நான் அங்கே எவ்வளோ பிரச்சனையிலையும் உன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டு உனக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது. நேற்று நைட்டு கூட எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அதுக்காக தான் காலைல எழுந்ததுமே வந்தேன்னு சொன்னாலும் இவங்க ஒரு மாதிரியாக பேசிவிட அவங்க கோபத்தில் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாங்க.
அன்னைக்கு ஃபுல்லாக இவங்க அப்படியே ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருக்காங்க. பெயிண்டெல்லாம் வாரி கண்ணா அப்படின்னு அடித்து தெரிக்கிறாங்க. அவங்க கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் லாஃப்ட் வராங்க. லாஃப்ட் வந்ததும் அந்த செயினை கொடுத்துட்டு, ஏய் அன்னைக்கு பார்ட்டியில் நீ தான் என் கூட இருந்தியா, அதை என்கிட்ட சொல்கிறதுல உனக்கு என்ன, நான் அந்த பொண்ணை தேடிட்டுருக்கேன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்டதும், நீங்கள் அந்த பொண்ணை தேடுறீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், பட் சம்டைம்ஸ் நான் சொல்லலாம்னு நினச்சிருந்துருக்கேன், இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இது பெரிய விஷயமான்னு கேட்குறியா, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, எனக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். அன்றைக்கி நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஒரு பொண்ணு என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணி என் மைண்டை மாற்றி நான் இங்கேருந்து அனுப்பி வச்சா. அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டேனா? நான் எவ்வளோ நாள் யோசிச்சிருக்கேன் தெரியுமா, இந்நேரம் அந்த பொண்ணு எங்கே இருக்காளோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ, அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். நீ என்ன இவ்வளோ அசால்ட்டா அது ஒரு விஷயமானு விட்டுட்டேன்னு சொல்கிறியேன்னு கேட்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக அவங்க ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்கள்ல, எல்லாருமே எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், அதுலேருந்து நம்ம எப்படி வெளில வரோங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ போதையிலையும் அந்த விஷயத்த நம்ம பியூர் கவனிச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பியூரு லாஃப்ட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விடுறாங்க, ட்ரைனிங்க்கான ட்ரெஸ்ஸு. கிட்ட பிடிச்சி ஹக் பண்ணுற மாதிரி பின்னாடி கொண்டு போய் அந்த ரிப்பனை கட்டுறாங்க. அப்போ லாஃப்ட்டு சும்மா இருக்காது இல்லையா, வர உங்கள் ஸ்டூடெண்ட்டு எல்லாருக்கும் இப்படி தான் பண்ணுவீங்களா, டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி கிட்ட வரும்போது அவங்க ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உன் வாய் இருக்கே வாய், அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு பியூரும் சிரிக்கிறாங்க. பின்ன என்ன இவ்வளோ க்ளோஸாக வந்தா எப்பா ஒரு செகண்ட் ஹார்ட்டே நின்று போச்சுப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹேரெல்லாம் அழகாக எடுத்து கட்டி விட்டுட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, இப்படி தான் பிடிக்கணும், நல்லா கையை வச்சு அணைச்சி பிடி, நம்மளும் அந்த பொருளும் அப்படியே ஒன்றா ஏந்து நடிக்கணும், அது எந்த பக்கம்லாம் போதோ அந்த பக்கம்லாம் நம்ம மனசும் போகணும், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மனசை வச்சு அந்த பொருளை கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக டீச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணும்போது அப்படியே இப்படி கிட்ட வராங்க லாஃப்ட்டும் பியூரும், கிஸ் பண்ணுற மாதிரி வராங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பாட்டு முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.